தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல சூரியன் 9ஆம் இடத்தில் 9 கூடிய கிரகமான சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வார அமைப்பு ஆரம்பிக்குது. அதே சமயம் சுக்கிரன் சனியின் பார்வையில வரக்கூடிய ஒரு வாரமாகவும் வருது. என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு நல்லதுதான் நடக்கும். ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் நடக்காது. சில நபர்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு உயர்வுகள் அந்த மாதிரி விஷயங்கள் கூட கிடைக்கும். ஆனா, ஆ நல்லபடியான ஒரு நிதானமான ஒரு போக்கு தேவை. நிதானமான ஒரு விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓப்பனிங்ல இருந்தே கடைசி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அணுகுனீங்கனாக்கா, நிதான அமைப்புகள் வேணும். அதற்கு அடுத்த நிலைமையாக என்ன மாரியான ரிசல்ட் நடக்கும்? எங்க போய் முடியும்? என்ன மாரியான ஆன்சர் கிடைக்கும்? அப்படிங்கிறது நீங்க முன்கூட்டியே உங்களுடைய கணிப்பு திறமை தேவை. தனுசு ராசி நபர்களுக்கு ஒரு கணிப்பு திறமை, சுய அமைப்புகள்ல கணிப்பு திறமை தேவை. அதுக்கேத்த மாரி அந்த கணிப்பு கணிச்சுட்டீங்கன்னா, என்ன மாரி ஆன்சர் வருங்கிறதுக்கு ஏத்த மாரியான கொஸ்டின் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்க மூவ் பண்ணலாங்கிறத முன்கூட்டியே நீங்க தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த மாரியான விஷயங்கள். ஸோ அந்த விஷயத்துல நோட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்த நிலைமையாக சந்திரனுடைய அமைப்புகள். அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய அமைப்புகள் வார ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, லாப இடத்துல தான் இருக்கு. அடுத்தது விரயம் 12, அடுத்து ஜென்ம ராசி இப்படிதான் வரக்கூடிய ஒரு வாரம். ஸோ இந்த வாரத்துடைய பிகினிங்லயே 2 பார்ட்டா பிரிச்சீங்கன்னாக்கா, முதல் பகுதியிலேயே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சிரமங்கள் குறையிற மாரி இருக்கும். பண ரீதியாகவோ, பொருளாதார அமைப்புகள தாண்டி மனிதர்கள் மூலியமாகவோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கொஞ்சம் சிரமங்கள் குறையிற மாரி இருக்கும். ஸோ ஒரு லாப அமைப்புகள் உள்ள ஒரு வாரம் தான் இது. இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால ஒண்ணும் குறை கிடையாது. அதேபோல சில விஷயத்த இந்த வார ஆரம்பத்திலேயே நீங்க ஒரு தைரியமாக செய்யலாம். சிலருக்கு பொருள் வரவு கிடைக்கும். நீண்ட நாள் குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது குறைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஒரு உழைப்பு ரீதியான ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு, தனுசு ராசிக்கு. அடுத்தது ஒரு சில நபர்கள் கொஞ்சம் இடத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வார அமைப்பாக வரும். கொஞ்சம் புது இடத்துக்கு போறது அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப குரு வலுவாக இருக்கு. குரு பயிற்சி ஆனதுலேருந்து குரு கொஞ்சம் ஓரளவு வலுவா இருக்குது. அந்த குருவுடைய நகர்வும் இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது, சில சூழ்நிலைகள் டெக்னிக்கலாக நீங்க கொஞ்சம் பொழைக்கக்கூடிய அமைப்புகள்ல கொண்டாந்து நிறுத்தும். ஸோ இதெல்லாம் இந்த வாரத்துல மேஜரா நடக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள். ஸோ சந்திரனுடைய அமைப்புகள் வளர்பிறையா வர்றதுனால, அது நல்ல இடத்துல வர்றதுனால, சில வளர்ச்சியை நோக்கிய ஒரு வார அமைப்பு தான் தனுசு ராசிக்கு. அவரவர் லெவலுக்கு ஏற்ப வளர்ச்சியை நோக்கி.